இந்த வீடியோவில் பட்டு பாவாடைக்கு மேலே போடுற சட்டை வெட்டி தைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அதில் மேலே இருக்கிற ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த துணி இப்போ 1.5 மீட்டர் இருக்குது. இதை 2ஆக மடிச்சிருக்கிறேன். இப்படி இந்த கரபாகத்தை இப்படி மடித்து போடணும். இந்த சைடு மடிப்பு பாகமாக இருக்குது. இல்லை மார்பு சுற்றலை ஃபஸ்ட் எடுக்கணும். மார்பு சுற்றளவு இந்த இடத்துல இருந்து இந்த கை ஜாயின் பண்ணிக்கிற இடத்துல 2 இடத்துலையும் இப்படி எடுத்துக்கணும். இங்கேருந்து இங்கே அளந்து பார்த்தோம்னா 19 வருது. அதை இப்படி மடித்து பார்த்தீங்கன்னாக்கா 9.5 இருக்கும். 9.5 + 1.5 11 இன்ச்சு இந்த இடத்துல வரா மாதிரி மார்பு சுற்றளவுக்கு மார்க் பண்ணிக்கணும். இதிலேருந்து 11 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கணும். கரெக்டாக 11 இருக்குது. அடுத்தது உயரம் வேணும். நமக்கு உயரம் எவ்வளோ வேணுன்றதை அளந்து மார்க் பண்ணிக்கணும். ஷோல்டர்லேருந்து இது வரைக்கும் உயரம் 23 இருக்குது. அப்போ நம்ம தையலுக்காக 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கணும். இது லைனிங் கிளாத்து, அதனால் 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கிறோம். இதுவே நம்ம வெளியில் தைக்கிற இந்த மாதிரி கிளாத்தாக இருந்ததுன்னா 2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கணும். கீழே 1.5 இன்ச்சு மடிச்சு தைக்கிறதுக்கு, மேலே 1/2 இன்ச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். 23 + 1 24 இன்ச்சு இதில் வைக்கிறேன். இதிலேருந்து பக்கக்கழுத்து 2 இன்ச்சு. அடுத்தது ஷோல்டர் வைக்கணும். இந்த இடத்துல இருந்து இதிலேருந்து ஷோல்டர் இவ்வளோ பெருசு இருக்குது. ஷோல்டர் இவ்வளோ பெருசுலாம் போட்டால் நல்லா இருக்காது. நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டருடைய அளவு 4 இன்ச்சு வச்சுருக்கிறேன். இதிலேருந்து 4 இன்ச்சு வச்சுருக்கிறேன். தைச்சதுக்கப்புறமா நமக்கு 3.25 இன்ச்சு வரும். ஷோல்டர் சின்னதாக போட்டால் தான் ட்ரெஸ்ஸை பார்க்க அழகாக இருக்கும். இல்லைனாக்கா ஷோல்டரை விட தாண்டி இருக்கும் நம்ம வெட்டி தைச்சிருக்கிறது. அதனால் இந்த அளவு வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். அடுத்தது ஹாம்கோல் 5.25 வைக்கிறேன். ஒன்பதரை தான் தைச்சதுக்கப்புறமா இருக்கணும். இதிலேருந்து மார்பு சுற்றளவு 9.5க்கு இங்கே மார்க் பண்ணியிருக்கிறேன். தைச்சதுக்கப்புறம் இந்த அளவு வரணும். இதில் முன்கழுத்து 5 இன்ச்சு வச்சு இப்படி மார்க் போட்டுக்குங்க. இதில் முன்கழுத்து பின்கழுத்தும் ஒரே சைஸாக தான் வெட்ட போகிறேன். அதனால் இந்த மாதிரி மடிப்பு இருந்ததுனாக்கா ஒன்றா வெட்டிடலாம். இதில் ஒரு பீஸ் மட்டும் எடுத்து பின்பக்கமாக திருப்பி விட்டுடணும். கரெக்டாக இருக்கணும். நம்ம வெட்டும்போது எப்படி வெட்டணுமோ அதே மாதிரியே இருக்கணும். இதில் கொஞ்சம் ஆழம் எடுக்கணும் ஃப்ரண்ட்டில் மட்டும். அதுக்காக இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு இப்படி ஆழம் எடுக்கணும். இதில் 2 பீஸ் இப்படி எடுத்துக்கணும். முன் துண்டு மட்டும் வந்துடும். இப்போ முன் துண்டுக்கு மட்டும் நம்ம ஆழம் எடுக்கிறோம். இதில் முன் துண்டை விட்டுட்டு பின் துண்டில் ஓப்பனுக்காக கொஞ்சோண்டு கட் பண்ணி விட்டுணும். அப்படி கை உயரம் இங்கேருந்து கொஞ்சோண்டு ஷோல்டர் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். ஏன்னா நம்ம ஷோல்டர் வைக்கும்போது கம்மி பண்ணிட்டோம். அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல அதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கை உயரத்தை கொஞ்சம் பெருசாக்கிட்டோம்னாக்கா கரெக்டான அளவு வந்துடும். இப்போ கை உயரம் 6 + 1 7 இன்ச்சு வச்சு வெட்டணும். இந்த சுற்றளவு எப்படி வைக்கணும்னா, பஃப் கைக்கு கை சுற்றளவு எப்படி வைக்கணும் அப்படின்னா, நம்ம ஹாம்கோல் வைக்கும்போது 5.25 இன்ச்சு வச்சோம். அப்போ 5.25 டபுள் ஆக்கிட்டோம்னாக்கா நமக்கு எவ்வளோ வரும், 10.5 வருது. 10.5 கூட ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே ப்ளஸ் பண்ணிக்கணும். பஃப் கை அப்படின்னும் போது 10.5 கூட 2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணோம்னாக்கா அப்போ 12.5 இன்ச்சு நமக்கு வரும். இதிலேருந்து இங்கேருந்து 12.5 இன்ச்சுக்கு இங்கே வச்சுங்க. பஃப் கைக்கு என்ன பண்ணணும், இந்த உயரம் எவ்வளோ இருக்கோ அதில் பாதி அளவுக்கு எப்பயுமே இந்த இடத்துல ஷேப் எடுத்துக்கணும். அப்போ 7 இன்ச்சு இருக்குது. 7ல் பாதி இங்கே 3.5 இன்ச்சுக்கு இங்கே ஷேப் எடுத்துக்கோங்க. இதிலேருந்து கிராஸாக இப்படி கோடு போட்டுக்கணும். கோடு போட்டுட்டு இந்த இடத்துல இருந்து இப்படி வரும்போது இந்த கோட்டில் இப்படி வந்து ஜாயின் பண்ணிடணும். இந்த இடத்துல அர்க்கட் பண்ணிடணும். ஷோல்டருக்கு நேராக வரதுனால அந்த இடத்துக்கு நேரில் இங்கே ஒரு அர்க்கட் பண்ணிக்கணும்.
அதே மாதிரி இவ்வளோ தூரத்தில் ஒரு அர்க்கல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏன்னாக்கா இந்த அர்க்கல்லேருந்து இந்த இதுக்குள்ளாரையே சுருக்கம் வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி இங்கே ஒரு அர்க்கல் பண்ணிக்கணும். இந்த துணியை நாளாக மடித்து போட்டுட்டு இதுக்கு மேலே லைனிங் கிளாத் எடுத்து வச்சிடணும். 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சிடணும், ஏன்னா மடித்து தைக்கிறதுக்காக. பாடி வெட்டும்போது கழுத்து பீஸ் இருந்ததில்ல, அதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும், கேன்வாஸ் அளவு வச்சு வெட்டுறதுக்காக. அந்த கழுத்து பீஸ் வெட்டினோம்ல, அதை எடுத்து கேன்வாஸ் மேலே இப்படி வச்சுக்கணும். மடிப்பு பாகம் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி வச்சுட்டு கழுத்து என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்புக்கு அப்படியே மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு கேன்வாஸ் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கேன்வாஸ்லேயும் இப்படி மார்க் பண்ணிக்கணும். இதில் இந்த இடம் கழுத்து மார்க் பண்ணியிருந்தோம்ல, இந்த இடத்துல சென்டரில் ஒரு கட் பண்ணிக்கணும் சின்னதாக. பாடியிலையும் அதே மாதிரி சென்டரில் இங்கே சின்னதாக கட் பண்ணிக்கணும். இந்த 2 ஆர்காட் கரெக்டாக இருக்கிற மாதிரி சென்டருக்காக தான் அங்கே நம்ம மார்க் பண்ணது. இதை எடுத்து இது மேலே இப்படி வச்சுட்டு இங்கே ஒரு பின் பண்ணிவிட்டு இது மேலே ஒரு தையல் போட்டுடணும். இதில் ஃபுல்லு தையல் போட்டுடணும் அப்படியே 1/4 இன்ச் அளவுக்கு. லைனிங் கிளாத்தை மேலே வச்சுருக்கிறேன். அடுத்தது மேல் துணியை இந்த இடத்துல கீழே வச்சுருக்கிறேன். இதை தையல் போட்டுட்டு அப்படியே தைச்சி திருப்பிடணும். கரெக்டாக இந்த இடத்துல சென்டர் பார்த்துக்கணும். 2 சைடையும் துணி மீறுற மாதிரி ஒரு இன்ச்சு துணி மீறுற மாதிரி சென்டராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் தையல் போடணும். தையலில் படாமல் இந்த மாதிரி கட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் திருப்பும்போது நமக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வரும். அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணிடணும். பேக் சைடில் கேன்வாஸ் கொடுக்கறதுக்காக இந்த இடத்துல மட்டும் தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் நம்ம இதில் தையல் போட்ட மாதிரியே பேக் சைட்லேயும் போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். ஃப்ரண்ட்டில் செஞ்ச மாதிரியே பேக் சைட்லேயும் செஞ்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதில் என்ன பண்ணணும் எக்ஸ்ட்ரா, இந்த இடத்துல ஓப்பனுக்காக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல, இந்த இடத்துல மட்டும் 2 பக்கம் தையல் போட்டுடணும்.
இந்த மாதிரி 2 இன்ச்சு அகலம் வச்சு இது எவ்வளோ நீட் இருக்கோ இதை விட 1.5 இன்ச்சு பெருசாக வச்சு 2 பீஸ் கட் பண்ணிக்கணும், கொக்கி பீஸ் கட் பண்ணுறதுக்காக. அடுத்தது இதில் எக்ஸ்ட்ரா பீஸ் வைக்க போகிறேன். இல்லை நம்ம கழுத்து வேலையெல்லாம் ஃபுல்லு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அப்போ என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இது முடிக்கும்போது இதை ஃபுல்லு மடித்து வச்சு பிசுறு இல்லாத அளவுக்கு தையல் போட்டுடணும். எக்ஸ்ட்ரா பீஸ் தைக்கும்போது திருப்பி வச்சு தையல் போடுறது கரெக்டாக இந்த இடத்துல தையல் விழணும். படிமான தையல் போட்ட மாதிரி அழகாக இருக்கணும். அடுத்தது கொக்கி பீஸ் வைக்கணும். ஓப்பன் பீஸ் வைக்கும்போது கொஞ்சம் பார்த்து வைக்கணும். எப்படின்னா கழுத்து சைடு ஹாம்கோல் சைடு பார்த்து எந்த சைடு வருது அப்படின்றத பார்த்துக்கிட்டு சமயத்தில் மாறி போய் வச்சுருவீங்க. அதனால் கழுத்து சைடு வர்றதா பார்த்துட்டு தையல் போடணும். ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி கழுத்தில் இருந்து வச்சு ஜாயின் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் இந்த இடம் நம்ம கரெக்டாக இருக்கும். இந்த இடம் வரும்போது கூட நம்ம கை ஜாயின் பண்ணும்போது கரெக்டாகிடும். அடுத்து பஃப் கை வைக்க போகிறோம். இப்போ இதில் கீழே 2 துணியும் சேர்த்து வச்சு ஒரு தையல் போட்டுடணும். இதில் மேல் சைட்லேயும் தையல் போட்டுடணும். அப்போ தான் சுருக்கம் வைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இந்த கையும் ஜாயின் பண்ணிடணும். பஃப் கையிலையும் கொஞ்சோண்டு இந்த இடத்துல மட்டும் ஆழம் எடுத்தால் நல்லாயிருக்கும். இப்போ 2 ஆழம் எடுத்த சைடையும் ஒரே பக்கமாக வைக்கிறேன். கரெக்டாக இங்கே வச்சிடணும். இப்படி வரைக்கும் தைச்சிட்டோம். இதுக்கு மேலே இப்போ ஷோல்டர்லேருந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு சுருக்கம் வச்சிடணும். சுருக்கம் வைக்கும்போது மேல் துணியில் மட்டும் இப்படி சுருக்கம் வைக்கணும். இந்த துணியை ஒரு கையால் இப்படி அழுத்தி பிடிச்சிடணும். இல்லைனா சேர்த்து இதுலேயும் சுருக்கம் வச்சுருவோம். அதனால் பாடி துணியை கையில் பிடிச்சிட்டு ஒரு கையால் மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக சுருக்கம் வைக்கணும். இந்த அர்க்கட் பண்ணது கரெக்டாக அந்த ஷோல்டருக்கு நேராக வர மாதிரி வந்துடணும். இப்படி வச்சு பார்க்கும்போது கரெக்டாக ஆம்கோலும் இந்த கை பீஸும் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். பார்க்கும்போது கரெக்டாக இருந்ததுன்னா அதோட தையல் போட்டுடலாம். அப்படியே எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா இன்னும் 2 சுருக்கத்தை வச்சுட்டு தையல் போட்டுடணும். அடுத்து இந்த இடத்துல அர்க்கட் பண்ணியிருந்தோம்ல 2 சைடும், அது வரைக்கும் இப்போ இந்த இடத்துல சுருக்கம் வைக்கணும். ஃபஸ்ட்டு வைக்கும்போது இந்த சைடில் இப்படி சுருக்கம் வச்சுருந்தோம். இப்போ இதில் வைக்கும்போது இந்த பக்கமாக சுருக்கம் வைக்கும்போது 2 இப்படி ஆப்போசிட் சைடில் வரும்போது நமக்கு பஃப் நல்லா இப்படி தூக்கி வரும்.
இப்படி ஃப்ளீட்ஸ் வைக்கும்போது நல்லா அழகாக வந்துடும். இதே மாதிரி இன்னொரு கையும் ஜாயின் பண்ணிடணும். கை கீழ் சுற்றளவு 5.25 வருது. அதே மாதிரி இதுலேயும் மார்க் பண்ணிவிட்டு தையல் போட்டுடணும். இது கை கீழ் கொடுக்குற பீஸு. இதில் எப்படின்னா நைஸாக இருக்குது, அதனால் 2 பீஸாக எடுத்துருக்கிறேன் நான், திக்காக இருக்கணும் அப்படின்றதுனால. இதில் ஒரு தையல் ஃபஸ்ட்டே போட்டுட்டு அதுக்கப்புறமா மடிச்சு வச்சு தையல் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வைக்கும்போது நல்ல பக்கமாக வச்சிடணும். தைக்கும்போது இந்த மாதிரி நீட்டாக பட்டை அழகாக இருக்கணும், சுருக்கம் இல்லாத அளவுக்கு. இதே மாதிரி அந்த கையிலையும் பீஸ் கொடுத்துடணும். கை கீழ் சுற்றளவு இதிலேருந்து 5.25 இன்ச்சு, அதுக்கப்புறமா 1.5 இன்ச்சு அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி துணி விட்டுட்டு தையல் போடணும். இப்போ இதில் ஜாயின் பண்ணுறதை இதோட நிறுத்திட்டேன். ஏன்னா ஃப்ரண்ட்டில் கொஞ்சோண்டு கட் பண்ணிவிட்டு ஃப்ரில் வைக்க போகிறேன், அதனால் இதோட நிறுத்திட்டேன். ஃப்ரில் வைக்கலைன்னாக்கா ஃபுல்லுமே கொண்டு வந்து முடிச்சிடணும். பின்துணில் இந்த ஷோல்டர்லேருந்து உயரம் எவ்வளோ இருக்குதுன்றதை கரெக்டாக வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கணும். அதோட மடிச்சு வச்சிடணும். இப்போ இதோட சட்டையோட உயரம் முடியுது, அதோட மடிச்சு வச்சிடணும். பேக் சைடில் மட்டும் மடிச்சு வச்சிடணும். ஃப்ரண்ட்டில் நம்ம சுருக்கம் வச்சிடணும். மடிச்சிடுறோம். இதில் மார்க் பண்ணியிருக்கிற அளவுக்கே இந்த இடத்துலையும் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணும்போது இந்த ஓப்பன் பீஸு 2 கரெக்டாக வருதா அப்படின்ட்டு அதையும் செக் பண்ணிக்கணும். இல்லைன்னா ஒன்று மேலேயும் கீழேயும் ஆகிடும். அதனால் கரெக்டாக அப்படி வச்சுட்டு இந்த இடத்துல எங்கே முடியுதோ அந்த இடத்துலையே இதுலேயும் மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது அதே அளவுக்கு மடிச்சு வச்சிடணும். இதை தனியாக மடிச்சு வச்சிடணும். அதே மாதிரி இந்த சைடில் உள்ளதை தனியாக மடிச்சு வச்சிடணும். சட்டையினுடைய உயரம் இவ்வளோ தான். அதில் நம்ம என்ன பண்ணணும், இங்கேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு ஃப்ரில் வைக்க போகிறோம். அப்போ 1.5 இன்ச் அளவுக்கு இதில் கட் பண்ணி எடுத்துடணும் ஃப்ரண்ட்டில் மட்டும். ஃப்ரண்ட்டில் மட்டும் இந்த மாதிரி 1.5 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ இந்த கேப்புக்கு ஃப்ரில் வச்சு அதை கரெக்ட் பண்ணிடணும். ஃப்ரில் வைக்கிறதுக்கு இந்த இடத்த அளந்து பார்க்கணும். 2 இன்ச் வருது. ரெட்டை ஃப்ரில்லாக வைக்கிறதுனால இந்த சைடில் 2னாக்கா பேக் சைடில் 2 வரும். அப்போ 4, தையலுக்காக ஆஃப் 1 இன்ச் ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்போ மொத்தத்தில் 5 இன்ச்சு வச்சு கட் பண்ணணும். உயரம் அளந்துட்டோம். அடுத்தது எவ்வளோ நீட் வச்சு ஃப்ரிலுக்கு வைக்கணும் அப்படின்னும் போது இந்த இடத்த அளந்துக்கணும். இதிலேருந்து இது வரைக்கும் அளந்து பார்க்கணும். அளந்துட்டு அதை அப்படியே டபுள் ஆக்கிக்கணும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கலாம். இப்போ இதிலேருந்து அளந்து பார்த்தோம்னா இதிலேருந்து 22 வருது. 22, 22, 44. அதில் இன்னும் கொஞ்சம் கூட வச்சு வெட்டிக்கலாம். இதிலேருந்து 5 இன்ச்சு இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கணும். கரெக்டாக இருக்குது. எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு சுருக்கம் வச்சிடணும். இது ஜாயின் பண்ணதை உள்ளே வர மாதிரி வச்சு இது ஃபுல்லும் ஒரு தையல் போட்டுடணும், நவுறாமல் இருக்கிறதுக்காக.
இப்போ இதில் சுருக்கம் வைக்கணும். இந்த இடத்துல இருந்து இப்படி வச்சிடணும். இந்த அளவுக்கு வைக்கணும் சுருக்கம். ஃபுல்லாக இந்த மாதிரி ஃப்ரில் வச்சு முடிச்சிடணும். முடிச்சுட்டு அடுத்தது இந்த இடத்த எடுத்து இது மேலே இப்படி வச்சு, இப்போ நல்ல பக்கம், அதனால் இது மேலே எடுத்து வச்சு அப்படியே தையல் போட்டுடணும். இதிலேருந்து 1/2 இன்ச் அளவுக்கு அப்படியே தையல் போடணும். இதுக்கு மேலே இப்போ படிமான தையல் போட்டுடணும். இந்த தச்சிருக்கிறோம்ல ஜாயின் பண்ணது இப்படி மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி இப்படி வச்சுட்டு, இந்த துணி மேலே ஃப்ரில்லு கீழே இருக்கும், அதுக்கு மேலே உள்ள துணியில் அப்படியே படிமான தையல் போடணும். எடுத்து சேர்த்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணிடணும். இப்போ இதில் சைடு ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணும்போது ரெண்டுமே கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி இந்த சைட்லையும் ஜாயின் பண்ணிடணும். இப்போ இந்த ஷோல்டர் கனெக்ட் பண்ணிக்கணும். இங்கேருந்து இவ்வளோ தூரம், அதே மாதிரி கீழே இருந்து ஒரு 4 இன்ச் அளவுக்கு தூக்கி கொஞ்சம் இப்படி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து ஒரு டாட் பிடிக்கணும். இதுக்கும் இதுக்கும் இப்படி கரெக்டாக இப்படி பிடிச்சிடணும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே நைஸாக வந்து அதுக்கப்புறமா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இப்படி பெருசாக இப்படி வரணும். திருப்பி முடிக்கும் போதும் அதே மாதிரி கொண்டு போய் முடிச்சிடணும். இப்போ இந்த சைடில் டாட் பிடிச்சிருக்கிறோம்ல, அதே மாதிரி இந்த ஷோல்டருக்கு நேராக இங்கே எடுத்துடணும். இங்கேருந்து இதுக்கு நேராகவும் இங்கே மார்க் பண்ணிக்கணும் பார்த்துட்டு, அதே மாதிரி இதுக்கு நேராக கரெக்டாக. இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் டாட் பிடிச்சிடணும். ஃப்ரண்ட்டில் 2 டாட் பிடிக்கணும். அதே மாதிரி பேக் சைடில் ஒரு டாட்டு, அந்த மாதிரி இந்த சைட்லேயும் ஒரு டாட் பிடிச்சிடணும். இதில் ஃப்ரண்ட்டில் 2 டாட் பிடிச்சிட்டோம். அதே மாதிரி இங்கே பேக் சைட்லேயும் 2 டாட் பிடிச்சாச்சுது. இந்த டாட் பிடிச்சா தான் இங்கே இடுப்புக்கிட்ட நமக்கு ஷேப் அழகாக வரும். அப்படி இதுவே இன்னும் கொஞ்சம் லூஸாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் பிடிக்கணும் அப்படின்னும் போதும் இந்த இடத்துல பிடிக்கும்போது கொஞ்சம் லேஸாக அப்படி ஷேப் எடுத்த மாதிரி பிடிச்சிட்டோம்னா 2 சைட்லேயும் இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரில் வச்சு போட்டால் அழகாக இருக்கும். கீழே ஃப்ரில் வச்சு போடுறது பட்டு பாவாடை சட்டைக்கு இன்னும் அழகாகவே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இல்லைன்னா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க.